Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பார்ட் 2 இந்த சாப்டர் தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கூம்பு வெட்டுமுகங்கள் கோனிக் செக்ஷன்ஸ். கூம்பு வெட்டுமுகங்கள் என்னன்னு சொல்றேன் இந்த வீடியோல இன்டெப்தா பார்க்க போறோம். கூம்பு வெட்டுமுகங்கள் கோனிக் செக்ஷன்ஸ். வளைவரைகளை தீர்மானிக்க பிரிவு 5.3 விவாதித்த முறைகளுடன் வடிவியல் முறையிலான கூம்பு வெட்டுமுகங்களை பற்றி இங்கு காண்போம். அதாவது பார்த்தீங்கன்னா கூம்பின் வளைவரைன்னு சொல்லிட்டு 5.3 டாபிக்ல ப்ரீவியஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அந்த டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதில் வளைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், அதாவது நீள்வட்டம், அதிபரவளையம், பரவளையம் இதில் எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கலாக பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவியல் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூம்பின் வெட்டுமுகங்களில் வந்து அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு இரட்டை கூம்பை ஒரு தளத்தில் வெட்டும் போது வட்டம், நீள்வட்டம், பரவளையம், அதிபரவளையம் போன்ற வடிவங்களை பெறலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு இரட்டை கூம்பு இருக்குன்னு வச்சுங்களேன். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எது இரட்டை கூம்புன்னு சொல்லிட்டு. அது ஒரு தளத்தில் வெட்டும்போது வட்டம், நீள்வட்டம், பரவளையம், அதிபரவளையம் போன்ற வடிவங்களை பெறலாம். ஸோ அந்த கூம்பின் வெட்டு வடிவங்கள் அல்லது சுருக்கமாக கூம்பு வளைவர்கள் எனக்கு குறிப்பிடப்படுகின்றன. ஸோ நம்ம ப்ரீவியஸ் அந்த டாபிக் 5.3 பார்க்கும்போது பார்த்துருப்போம், கூம்பின் வளைவரைன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த கூம்பின் வெட்டுமுகங்கள் வடிவங்களையும் அதாவது அந்த ஃபார்மான வட்டம், நீள்வட்டம் அதை வந்து கூம்பின் வெட்டுமுக வடிவங்கள்னு சொல்லுவாங்க, கூம்பின் வளைவரைன்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இது என்ன வடிவல் முறையில் எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கும்போது தெரியும். கூம்பு வெட்டுமுகங்களின் வடிவியல் விளக்கம். ஜாமெட்ரிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கோனிக் செக்ஷன். கூம்பின் அச்சுக்கு செங்குத்தான ஒரு தளம், அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த இரட்டை கூம்பு இப்படிதான். ஸோ பாட்டம்ல ஒரு கூம்பு வச்சிருக்காங்க, ஸோ டாப்ல ஒரு கூம்பு அப்படியே ஆப்போசிட்ல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலேன். கூம்பின் அச்சுக்கு செங்குத்தான தளம். ஸோ இந்த கூம்பினோட அச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் இது. ஸோ கூம்பின் அச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுக்கு பர்பண்டிகுலரா வருதுன்னு பார்த்தீங்கன்னா சீங்கிற தளம் தான். ஸோ தளம் சீங்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும். இரட்டை கூம்பின் ஒரு பகுதியை மட்டும் வெட்டும் போது, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலர் இருக்கிற தளம் வந்து பார்த்தீங்கன்னா சீங்கிற தளம். ஸோ இதை கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வட்டம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது இன்டர்செக்ஷன் பண்ணியே கட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க அதை ஒரு கூம்பு எடுத்து நீங்க ப்ராக்டிகலா கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட்டத்தை ஃபார்ம் பண்ணும். தலைமையில் அச்சுக்கு செங்குத்தாக இல்லாமல் சற்று சாய்ந்த நிலையில் இரட்டை கூம்பின் ஒரு பகுதியை மட்டுமே வெட்டும் போது நீள்வட்டம் பெறுகிறது. அதான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து பர்பண்டிகுலரா இருக்கு. ஸோ ஈங்கிற தளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஜஸ்ட் அந்த தளத்தை நீங்க கட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீள்வட்டத்தை ஃபார்ம் பண்ணுது. ஸோ நீங்களும் அதே மாதிரி இந்த தளத்தை பாத்தீங்கன்னா தெரியும், கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு நீள்வட்டத்தை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பரவளையம். ஸோ இப்போ இரட்டை கூம்பின் ஒரு கூம்பின் பக்கத்திற்கு இணையாக ஒரு தளம் வெட்டும்போது, அதாவது இப்போ இந்த இரட்டை கூம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு எடுத்துக்கங்க, இந்த சைடுக்கு பேரலா ஒரு தளம். ஓகேங்களா? அதாவது தளங்கிறது பிளேன் தான். ஸோ அந்த பிளேன் இதுக்கு ஒரு பேரலா ஒரு பிளேன் வந்து இன்டர்பிட்டியில் நம்ம கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேரலா போட்டு இன்டர்செக்ஷன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரவளையம் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ ஏதாச்சும் ஒரு பக்கத்து பேரலா வரும்போது பரவளையம் கிடைக்கின்றது. இரட்டை கூம்பின் அச்சுக்கு, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை கூம்பின் அச்சுக்கு இணையாக ஒரு தளம் இரட்டை கூம்பின் இரு பகுதியிலே வெட்டும் போது, அதாவது இரட்டை கூம்பின் அச்சுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இணையாக, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இரட்டை கூம்போட ஆக்சிஸ்க்கு இதுக்கு பேரலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தளத்தை எடுத்துட்டு வந்து ஏதாச்சும் ஒரு செக்ஷன்ல நீங்க வெட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இருபகுதியிலும் இது கூம்புன்னு இது கூம்பு டூன்னு வச்சுங்களேன், இது ரெண்டையும் கட் பண்ற மாதிரி இந்த பிளேன் இருக்கு. அந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு பரவளையம், அதாவது அதிபரவளையம் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் நீங்க ப்ராக்டிகலா பண்ணி பார்த்தாலும், அதாவது நீ ஃபியூச்சர்ல வரும்போது நீங்க சாஃப்ட்வேர்ல ஒரு பிளேன்னா என்னன்னு சொல்லியா இருக்கும். ஸோ அந்த நீங்க சால்ட் கேம் அந்த மாதிரி எல்லாம் போடும்போது நீங்க இது ஒரு சாஃப்ட்வேர் வச்சே போட்டு பார்க்கலாம். அப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனை வரைஞ்சு ஸோ இந்த மாதிரி அதிபரவளையம் மாதிரியும் இந்த மாதிரி பரவளையமும் இந்த மாதிரி வட்டம், நீள்வட்டம் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். சிதைந்த வடிவங்கள், டீஜெனரேட் ஃபார்ம்ஸ். கூம்பு வளைவின் சேர்ந்த வடிவங்கள். ஃபர்ஸ்ட் இது, அதாவது பார்த்தீங்கன்னா கூம்பு வளைவின் சேர்ந்த வடிவங்கள்னா
இரட்டை கொம்பை வெட்டும் தளத்தில் கோணம் மற்றும் அது முனைவழி செல்கிறதா என்பதை பொறுத்து. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தளம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிள் கட் பண்ணுது, அது எந்த பாயிண்ட்ல இருந்து போகுதுங்கிறத பொறுத்து புள்ளி, ஒரு நேர்கோடு, ஒரு இரட்டை நேர்கோடு, வெட்டும் கோடு அல்லது வெற்றுக்கணமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கூம்பின் வளையல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை கொம்பு வெட்டும் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆங்கிளை பொறுத்து, ஆங்கிளும் அது என்ன பாயிண்ட் வழியா போகுங்கிறத பொறுத்து ஒரு பாயிண்ட், ஒரு நேர்கோடு, ஒரு இரட்டை நேர்கோடு, வெட்டுக்கோடுகள் அந்த மாதிரி சொல்லி ஃபார்ம் ஆகும். அல்லது தளம் உருளையின் அச்சுக்கு இணையாக இருக்கும்போது, அதாவது அந்த உருளையின் அச்சுக்கு இணையாக இருக்கும்போது சிதைவு ஒரு உருளையாக இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த தளம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தளம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து இப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு உருளை மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது பேரலா வரும்போது அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது இந்த சைடு பேரலா இருந்துச்சுன்னா இப்படி ஆகும், இப்படி வரும் உங்களுக்கு, அப்போ அது உருளையா ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. கூம்பு வளைவின் வெட்டுகின்ற தளம் இரட்டை கூம்பின் முனை வழியாகவும், அதாவது கூம்பு வளைவின், ஸோ இந்த கூம்பு வளைவு இருக்கு பாத்தீங்களா, அது வெட்டுகின்ற தளம் வந்து பார்த்தீங்கன்னா கூம்பின் முனை வழியாகவும் அச்சுக்கு செங்குத்தாகவும் இருக்கும்போது, ஸோ இப்போ இங்க ஒரு கூம்பு இருக்கு, இங்க ஒரு கூம்பு இருக்கு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்பண்டிகுலரா இருக்கிற அந்த லைனு, அதே மாதிரி கூம்பின் 2 முனை, ஸோ 2 முனை இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு லைன் போடும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு புள்ளி, அதாவது ஒரு புள்ளி வட்டம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த 2 லைன் கட் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட், இல்லாட்டி சின்ன சர்க்கிள் மாதிரி வச்சுக்கல, ஸோ அது புள்ளி வட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்த வளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி 1. வெட்டுகின்ற தளம் கூம்பு உருவாக்கிய வழி செல்லும் போது, அதாவது இப்ப இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஆக்சிஸ், இங்க ஒரு ஆக்சிஸ் இருக்கா, அது மாதிரி அந்த வெட்டுகின்ற கூம்பு உருவாக்கிய வழி செல்லும் போது ஒரு நேர்கோடு அல்லது ஒரு சோடினை கோடு கிடைக்கின்றது. அதாவது வெட்டுகின்ற தளம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சைடுக்கே ஒரு பிளேனா நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ தள்ளிப்படாம அதே பிளேனா எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இது ஜாயின் பண்ணும்போது ஒரு நேர்கோடா ஃபார்ம் ஆகுது. அதாவது இப்படி எடுக்கும்போது ஒரு நேர்கோடா தான் ஃபார்ம் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சோடி இணை கோடுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நேர்கோடு வந்து அதுக்கு பேரலாம் போடும்போது வருது. இது பரவளையத்தின் ஒரு சேர்ந்த வடிவம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பரவளையத்தின் சிதை வடிவம்னா இப்போ எப்படின்னா நம்ம அந்த இதை வந்து இப்படி கட் பண்ணும்போது வந்து ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம், அப்ப என்ன ஆகும்னா பரவளையம் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகும். ஆனா இது பரவளையமா ஃபார்ம் ஆக டேரக்டா அந்த பிளேன் மேலே இருக்கணும், லைன் ஆட் ஃபார்ம் ஆகுது. அதனாலதான் பரவளையத்தின் சேர்ந்த வடிவம்னு சொல்றாங்க. ஸோ கூம்பு பொதுவெளி சமன்பாட்டில் A, B, C இது 3 ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது கிடைக்கும். அதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கூம்பு பொதுவெளி சமன்பாடுன்னு பார்ப்போம். அந்த சமன்பாடுல இந்த A, B அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ்ல நீங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லைன் ஃபார்மேஷன் தான் கிடைக்கும். மற்றும் வெட்டுகின்ற தளம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுகின்ற தளம் அச்சு வழியாகவும் இரட்டை கூம்பின் முனை வழியாகவும் செல்லும் போது அதிபலத்தின் ஒரு சேர்ந்த வடிவம் கிடைக்கின்றது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது வெட்டும் கோடுகள் மாதிரி. ஸோ இப்போ இந்த லைனும் அவங்க சொன்ன வந்து வெட்டுகின்ற தளம், அதாவது அச்சு வழியானா இது ஒரு அச்சு, அதே மாதிரி இரட்டை கூம்பின் முனை வழினா, ஸோ இங்க முனைங்கிறது பார்த்தீங்கன்னா முனை வழியாகவும் செல்லும் போது அதிபலத்தின் சேர்ந்த வடிவம் கிடைக்கிறது. இப்போ இங்க ஒரு லைன் இந்த மாதிரி லைன் ஃபார்ம் போது வந்து பார்த்தீங்கன்னா இது அதிபலத்தோட சேர்ந்த வடிவம். ஏன்னா இதே அதிபலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்க இன்டர்செக்ட் பண்ணும்போது இங்க ஒரு இப்படி ஒரு ஃபார்மேஷன், இங்க இப்படி ஒரு ஃபார்மேஷன் பிஎஸ்ல வந்திருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது அதிபரவளையத்தின் சேர்ந்த வடிவம் சொல்றாங்க. ஸோ இப்போ சேர்ந்த வடிவங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்துக்கு போல ஒரு புள்ளியும், பரவளையத்துக்கு போல ஒரு நேர்கோடும், அதிபலத்துக்கு போல ஒரு வெட்டும் கோடுகளும் கிடைக்குது. அதுதான் இது 3 சேர்ந்த வடிவங்கள். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா கூம்பு வளைவரின் பொதுவெளி சமன்பாடு வச்சு எப்படி நீள்வட்டம் பரவளையம் கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ இன்டெப்தா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.